எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் மேலே வைச்ச இந்த விசுவாசம் பெரியதாக இருக்கிறபடினால நீங்கள் எல்லா கண்ணிகளிலும் தப்பலாம், எல்லா ஆபத்துக்களிலும் இருந்தும் உங்களை அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அது உங்களுக்கு சத்ருவின் போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தின் உள்ள குழப்பங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆபத்தாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சரீர பலவீனம், ஒரு வியாதியினால் நீங்கள் ஒரு சிறையிருப்பில் மத்தியில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதிலிருந்து நான் பாதுகாத்து பிழைக்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை பாருங்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். வியாதிப்பட்டு இருக்கிற அந்த மகனுக்கு, அந்த ராஜாக்கு ஏசையா தீர்க்கதரிசி சொல்லும் வார்த்தை எப்படியாக இருந்தது? அப்பா, ஆண்டவர் சொல்லிட்டா, என்னோட தீர்க்க தரிசனமாக பேசிட்டார். அவனை அவனுடைய குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, பிள்ளைகளுக்கு எது செய்யணுமோ செய்ய சொல்லு, ஆனாலும் அவனுடைய ஜீவன் முடிய போகிறது, நான் அவனை எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவனை எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான். அவன் அந்த வார்த்தையை பாருங்கள், ஆண்டவரிடத்தில் அவன் முகமுகமாக பேசுகிறான். எப்படின்னா, அவன் படுத்துக்கிற படுக்கையிலிருந்து திரும்பி படுத்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு நீதிமானாக நடந்தனே, உண்மையாக நடந்தனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவன் வேதனையோடு சொல்லும்போது ஆண்டவர் மனம் மாறுறார். ஏன் சொல்கிறாரு? அந்த ஏசையா அந்த முற்றத்தில், அவனுடைய வீட்டிலிருந்து அந்த முற்றத்திலிருந்து தாண்டி செல்வதற்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுகிறார். நீ போய் சொல்லு, அவன் கண்ணீரையும் கண்டேன், அவன் விண்ணப்பத்தையும் நான் செவி கொடுத்தேன், அவனை நான் குணமாக்குவேன். அல்லேலூயா. நீதிமானுடைய உருக்கமான அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார்.